இதத்தான் இத்தனை நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்பா. இந்தா உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குப்பா. இந்த கோயில், இந்த மண்ணு, இந்த ஏழைபாளைங்க எல்லாம் நீதான்ப்பா காப்பாத்தணும். எங்களுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நம்ம ரத்தத்துக்கு சொந்தமான இதையெல்லாம் நீ வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்க மாட்டோம்னே. இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மதுரை வீரன் கோயில் மண்ண வேற யாருக்கும் தாரவாக்க விட மாட்டேன். ஏய் பூசாரி, என்னய்யா வாய் அசையாம அப்படியே இருக்கு, சத்தம் மட்டும் கேக்குது. இது தாமரை, எப்ப வெயில்ல இருந்து வந்த? ஜெயில இருந்து வந்த. உன்னை ஜெயில வந்து பாக்கலாம்னு இருந்தேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அச்சு சோறு, அவன்சு குழம்பு, கடலை உருளை எல்லாம் என்னையா தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்க? ஆமா, மதுரை வீரன் இருக்க இடத்துல தான் மாகாளியாத்தா கோயில கட்டணும் நீ தான் ஊருக்குள்ள சொன்னியாமே. என் மேல சாமி வந்து சொன்னதா ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யோ, உன்ன மாதிரி பூசாரியும் சாமியாரும் தான் என் ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றீங்க. சுப்பிரமணிய சாமி, நான் குழப்பறேன்னா குழப்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், அவங்க கிட்ட போய் கேட்கணும். எவையா பெரிய மனுஷன்? எல்லாம் அயோக்கிய பசங்க. இந்த பார், மதுரை வர இருக்க இடத்துல மாகாளியாத்தா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினீங்கன்னு வச்சுக்க, அது உன் தலைமையில தான் நடக்கும். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா? எந்த பக்கம் போறதுனே தெரியலையே. இது பரவாயில்ல. ஐயா அசல் ஏங்க சுமாரியா ஏறது? அவன் தான் ஏறின்னு ஏறிட்டு போயிட்டான். யோ, இங்க இப்படி நடந்தது வேற யார்கிட்டையும் சொல்லிடாதய்யா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கோம். ரொம்ப அநியாயமா இருக்குது. ஏய், இது அநியாயம். போட்டுருக்கிறது வெள்ளைன்னு சொல்லி பண்றது மொல்ல மாதிரித்தானா? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? ஐயோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, அப்படியே ஏத்திடுவேன். அண்ணே சங்கிலி அண்ணே, இப்ப பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்கு? கால் போறதா வேண்டாமான்னு கேக்குறதுக்கா? அது இல்ல தம்பி, இந்த கோயில் விஷயமா. பின்ன அவங்கள அதை பேச சொல்லுங்க. இந்த பாரு, ஊரை காப்பாத்துறதுக்காக ஆத்தா வாக்குப்படி 50 வருஷத்துக்கு முன்ன மாகாளி ஆத்தா எங்க இருந்ததோ அதே இடத்துல கோயில் கட்டுறதுக்கு நாங்கெல்லாம் தீர்மானிச்சிருக்கோம். நீங்களாம் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஓஹோ, அப்ப மதுரை வேற இடிச்சு வேற பக்கம் கோயில் கட்டிக்கங்க. இது நல்லா இல்ல. வேணா இப்படி செய்யலாம், மாகாளியாத்தால கொண்டாந்து எங்க கோயில்ல வச்சிருங்க, நாமெல்லாம் சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடலாம். உங்க சாதி என்ன, எங்க சாதி என்ன? இவன் எகத்தாலம் பேசுறாங்க. ஆத்தா கோவப்பட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்கடா. ஏயா பூசாரி, சக்கரை பொக்க திங்கிற உங்க சாமிக்கே இவ்வளவு கோவம் வந்தா சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீ ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்குனே வந்திருக்க. யாருன்னா சாமி பேரை சொல்லி ஊருக்குள்ள குழப்பத்தை நீங்க தாயா உண்டு பண்றீங்க. இவனுங்கிட்ட என்னங்க பேச்சு? ஏதோ நியாயத்துக்கு பஞ்சாயத்து கூட்டினா லொல்லு பேசுறானுங்க. நான் பாட்டு ஒரு அலால பார்த்து கோயில கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் சொல்லுங்க. அவன் எந்த கையை நீட்டி பேசுனா? சோத்தாங்க இதான். ஆஹா, இப்படி எல்லாம் ஆளுகளை மிரட்டி கோயில் கட்டுறதை தடுத்துடலாம் நினைச்சிடாத. நாங்க கோயில் கட்டுறது கட்டுறதுதான். ஏய், கோயில் இடத்தை மாத்த நினைச்சீங்க, ஊர்ல ஒரு பயலுக்கு தலை இருக்காது. ஐயா, தலையில என்ன நல்லா இருக்காத. இந்த வர்றா ஆத்தா உன்னை சும்மா விட மாட்டான். ஆத்தா சும்மாதான் இருக்கா, நீங்க தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. என் அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் பூசாரி, இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். போங்கடா, சவாலடா விட்டு போறீங்க. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா மதுரை வீரன் கோயில் மண்ணை மிதிச்சு பாருங்கடா. சரி பாத்துக்கிறேன். அண்ணே சங்கிலி அண்ணே, இவனுங்க என்னென்ன பண்ண போறாங்க? வந்து அண்ணே, நான் இருக்கப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க போலாம். ஏ ராசா, இம்புடு சமயம் தூக்கிட்டு வரியே மவராசா, நீ நல்லா இருக்கணும். ஏய் கழுவி, போனா போதுன்னு கீழே விழுந்து கிடந்த உனக்கு உதவி செஞ்சா தொண பேசிக்கிட்டே வர, பேசாம வருவியா? சும்மா தொண வா கண்ணு, என்ற வீடு இதுதான், போடு உட்காரு கண்ணு. என்ற பேரனா இருந்தா கூட இம்புடு உதவி செய்ய மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? சரி போய் எடுத்துட்டு வா, ஆட்டை கொடு. இந்த கண்ணு. ஏ மணி அரசு, அட பாவி மகனே, அங்க போய் என்னடா பண்ற? ஏங்கண்ணு, அந்த பூசாரியா அந்த முக்கு முக்குறா? வேற ஒண்ணும் இல்ல, அது எங்க அப்பா தான். பட்டணம் போய் படிச்சு புத்தி கட்டி போச்சுடா உனக்கு. என்னமா சொல்ற? அவங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சா தீட்டுடா. தோட்டங்காட்டுல எல்லாம் நாத்து நடுறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அவங்க, அது நம்ம திங்கிறமே, அது தீட்டு இல்லையா? ஐயோ ஐயோ, என்னென்னமோ பேசுறானே பட்டணத்துக்கு போயிட்டு வந்து. இத கேட்டீங்களா? கேக்குறதுக்கு வர நேரு விருப்பமா நடத்துறாரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. உங்க அம்மா என்ன உனக்கு பாப்பா மாதிரியா தெரியுதா? அட சொல்றது கேளுப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் பாடியிருக்காரு. இதெல்லாம் படிச்சா நான் ஏன் இந்த ஊர்ல எப்படி பூசாரியா இருக்கேன்? உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா.
ஒரு காலத்துல நீங்க எது சொன்னாலும் சரிங்க சாமின்னு கால்ல விழுந்த பசங்க இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அட அது மட்டுமா, பெஞ்சி மேல உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு பேசுறானுங்க. அவனுங்க ஆற்றலை நிறுத்தணும்னா அந்த தாமரை பையில அடக்கி வைக்கணுங்க. நம்ம தெருவுல வரப்போ துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு கையில செருப்ப தூக்குன பசங்க இன்னைக்கு வேற எதுக்கோ தூக்குறானு. நீங்க சொல்றத பார்த்தா ஐயா வடிக்க தூக்குறானுங்கிறீங்களா? எம்பட மான மரியாதை எல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாலே காத்துல பறக்க விட்டான். இப்ப நம்ம சாதிசன மானமெல்லாம் பறக்குது. ஒண்ணு ஊருக்குள்ள அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ஏண்டி இப்படி பாத்திரத்தெல்லாம் எட்டி உதைக்கிற? உன் மகளோட போக்கே சரியில்லை. அவளை ஒழுங்கா இருக்க சொல்லு. நான் ஒழுங்கா தான் இருக்கேன். முதல்ல உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்குமா? என்ன புரிஞ்சுக்கிற சக்தி உன் புருஷனுக்கு தான் இல்லைன்னு நினைச்சேன். இப்ப உனக்கும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏய், உன் பாட்டு நல்லா இருக்கு. பாட்டை விட நீ நல்லா இருக்க. ஓய், நீ ஆளு நல்லா இருக்க, ஆனா பேசுறதோ சரியில்லை. ஏய், புடி. இத பாரியா, அவருக்குன்னு போட்ட மரத்துக்கல்ல நேத்து ஏன் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கல? நான் குடிச்சேன். என்னது, நீ குடிச்சியா? ஏ, நான் குடிக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா சார்? சார் ஏய், போ போடா, முறைக்காத போ. சரசு, இவன் போக்கு ஒண்ணும் சரியில்லையே. அருவாளுக்கு வேலை வச்சிருவான் போல இருக்கு. அவன் எப்பவுமே அப்படித்தான் கிடக்குறான். நீ குடியா? சரசு சரசு தாமரை, அந்த மணியக்காரர் கிணத்துல 2 பேரும் முதக்குறாங்க. ஐயோ, யாரு கொண்டாங்கன்னு தெரியல. மதுரை வேற கொண்டு இருப்பான். மாகாளியாத்தா சாமி பேரை சொல்லி நாம ஒருத்தனை கொண்டோம். மதுரை வீரன் சாமி பேரை சொல்லி இவன் 2 பேரை கொண்டு இருக்கான். சாமி பேரை சொன்னா இப்ப எல்லாருக்கும் பயமா இருக்கு. எதுல போய் முடியுமோ தெரியலையே. அதனாலதான் சொல்றேன், போலீஸுக்கு போனா நாம மாட்டிக்குவோம். அப்படின்னா அவனை சும்மா விட்டுறதா? சும்மா விட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? ஐயா சும்மா கூடாதயா? விட்டுறதா? அவனை எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, யாரையாவது கொலை பண்ணணும்னா ஐயா கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். நீ கொடை பிடிக்கிறோம் நிறுத்திக்க. சும்மா குடஞ்சு கேள்வி கேட்காத. அப்படியே குத்திரும் குத்தி. ஐயா, நான் ஒரு யோசனை சொல்றேன், இப்போது கேளுங்க. என்ன? இந்த நாய்களை எல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நாட்டுல நல்லவங்களே கிடையாது. மொழிகளை பாத்தீங்களா? திருட்டு மொழி. ஏமா இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறியே, ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம்ல? புருஷ வரம் போயிடுச்சு, புள்ள வரம் கேட்க முடியாது. இது 2மே இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வரம் கேட்கறது? எவ்வளவு திமிரு இருந்தா என் தோட்டத்துக்கு பாய வேண்டிய வாய்க்கா தண்ணிய உன் தோட்டத்துக்கு திருப்பி விட்டுருப்பேன். தண்ணி இல்லாம பயிர்லாம் காஞ்சு போச்சுங்க. அத காயது பொறுக்காம இப்படி பண்ணிட்டாருங்க. வெறும் 5 ஏக்கரா காயறத பார்த்தே உன் புருஷனுக்கு பொறுக்கல. ஊரை சுத்தி எனக்கு நிலம் இருக்கு. இதெல்லாம் காயறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? தப்புதாங்க சாமி, மன்னிச்சிருங்க. தப்புன்னு ஒத்துக்கிட்டாச்சு, அவுத்து விடுங்க ஐயா. ஐயா, சக்கரபாண்டி ஊரோட்ட ஓடிட்டானுங்க. ஓடிட்டானா? ஊர்ல ஒரு நல்லவனை வாழ விட மாட்டார. ஓட விரட்டிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு பாரு, ஒரு பொண்டாட்டி ஓட போகுது. பூசாரி,
அதுக்காகத்தான் அவனை அடிச்சோம். ஆ. அவனால அவமானத்தை தாங்க முடியாது. ஆ. அதனாலதான் ஓடிட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நம்மள மாதிரியா? சரி சரி. ஆ. அவன் தோட்டத்துல நெல்லு வச்சிருக்கான். அது காஞ்சி விடாம ஒழுங்கா தண்ணி பாய்ச்சிருங்க. ஏய், வயக்காட்டுல காலை வச்சீங்க வெட்டி போடுவேன். யாரா நீ? ஆ, உங்க அப்பன். எங்க அப்பன் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுடோ. உங்க அப்பனை மறுபடியும் பார்க்கணும் ஆசை இருந்தா உள்ளவா, இல்லன்னா அப்படியே திரும்பி பார்க்க ஓடி போயிரு. உன்னை மணியார்ட்ட சொல்லிட்டு வந்து அப்புறமா கவனிச்சுக்கிறேன். வாங்கடா போலாம். ஐயா வண்டி நிறுத்துக்கய்யா. யாரியாது? ஐயா என்னடா ஆச்சு? சக்கர வண்டி வரல எவ்வளவு ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு கையை வெட்டுவேன் காலை வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா வேற சொன்னியா? ஐயா பேர சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகமா மிரட்டுறான். கிழிஞ்சது. ஏண்டா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து நமக்கு தெரியாம நம்மளே மிரட்டுறானா? 10 பேரை கூட்டிட்டு போய் அடிச்சு துரத்துங்கடா.